கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவதி கிட்ட பார்த்தீங்கன்னா கார்த்தி மாலை போட்டுட்டாரு. ஏன்னா ரத்த சம்மந்தம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம பிரியா என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு என்ன மேடம் கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கல்யாணமும் நடக்கலை, ஒன்றையும் நடக்கலை. ஆமாம், நான் சொன்ன வேலையை நீ ஏன் செய்யலை அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. மேடம் தப்பாக எடுத்துக்காதுங்க மேடம், அதுக்கு உங்கள் பொண்ணு தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. இல்லை மேடம், இந்த மாதிரி சொன்ன மாதிரியே அந்த கள்ள நோட்டு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சேன். ஆனால் நான் மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தேன். அதே மாதிரி சந்திரகலா மேடம் கிட்ட நான் கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி கள்ள நோட்டை ஒழிச்சு வச்சுருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் வெயிட் பண்ணியிருந்தேன் மேடம், எம்டி மாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அவங்க பொண்ணு தான் அந்த பணத்தை எல்லாத்தையும் ஏசியில் ஒழிச்சு வச்சு காப்பாற்றிட்டா. வேறு என்ன பண்ணுறதுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு எப்படி தெரியும், அவங்க ஏதோ ஃபைல் எடுக்க போயிருக்காங்க. அப்போ இது கள்ளனோட தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க. கார்த்தியை காப்பாற்றி விட்டது உங்கள் பொண்ணு தான், நான் கிடையாது. நீங்கள் உங்கள் பொண்ணை தான் கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதியை வெளுத்து வாங்குறாங்க. என்ன ரேவதி எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு இந்த மாதிரி நான் சும்மா எம்டி சார் கிட்டே பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரேவதியை பட்டுன்னு அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சிட்டு இங்கே பாரு, உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதை பற்றி நீ ஒரு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் தேவையில்லாமல் ஆஃபீஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்டி கூட எதுக்கு சுற்றுற? ஆமாம், அவன் மாட்டினா என்ன மாட்டாட்டி என்ன, நீ எதுக்கு அந்த லஞ்ச பணத்தை ஒழிச்சு வச்சு இது பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆவேசமாக கேட்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதி எனக்கு எம்டியை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ இங்கே பாரு ரேவதி, உனக்கு நான் பார்த்த கார்த்தி அப்படின்ற மாப்பிள்ளையோட தான் கல்யாணம். அதனால் நீ எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருந்தா நீ உடனே வேலைக்கே போக தேவையில்ல, நீ வேலையை விட்டு நின்று தயவுசெய்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் போயே ஆவேன், நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னா பர்சனலாக அவர் கேரக்டர், அவர் நம்மளுக்கோசம் நம்ம உயிரை காப்பாற்றினது, இப்போ வரைக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, அதை தான் நான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ரேவதி, நீ என்னோடய பொண்ணுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இருந்தாலும் எனக்கு கோபமாக இருக்குது, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சூரியகலா என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம மருது ஸ்லோவாக அப்படி கூப்பிட்டு போயிட்டு, என்ன இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரியே தெரியல, விட்டால் அந்த கார்த்தி தான் ரேவதிக்கு புருஷனாயிடும் போல் திருப்பியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது, நம்ம பார்த்துக்கலாம், அத்தை இருக்க வரைக்கும் நடக்காது, அத்தை விடா எப்படியா இருக்கிறாங்க, நீ தான் மாப்பிள்ளையாக வரணுன்ட்டு கவலைப்படாத, எப்படியாவது பார்த்து இருக்கலாம். இப்போ சந்திரகலா பார்த்திங்கன்னா, அக்கா ஏன்க்கா ரேவதிக்கிட்ட அப்படி பேசுகிற, இதை பாரு, இன்னொரு வாட்டி ரேவதி அப்படி பேசாத, அவன் இப்போ கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பேசி அவனை வெறுத்துட்டானா அப்புறம் அந்த கார்த்தி அவனை ஈஸியாக மடக்கிடுவா. ஆமாம் சந்திரா, நான் அதை யோசிக்கவே இல்லை, இப்போ கூட அதனால தான் அதை ஞாபகம் நான் மன்னிப்பு கேட்டேன். சரி, இனிமேல் இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத, நம்ம அந்த பிரியா வச்சு அவனை எதனா பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஆஃபீஸ்க்குள்ளே நம்மளால் நுழைய முடியாது, ஆனால் அது அவளை வச்சு தான் எதனா ஒன்று பண்ண முடியும். இந்த பிளானும் சொதப்பி அடிக்கடி சொதப்பிகிட்டே இருக்கும். நம்மளுக்கு எப்போ தான் கரெக்டாக பிளான் போட்டபடி நம்ம ஜெயிப்போம்னு தெரியல. அவன் கண்ணில் விரல விட்டு ஆட்டிகிட்டே இருக்கான். கவலைப்படாதக்கா, பக்காவாக நான் எப்படியாச்சும் பிளான் போட்டு ரேவதி கல்யாணம் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போன மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரேவதிக்கு மட்டும் தெரிஞ்சது. அப்போயே கார்த்தி ஏதோ ஒன்று பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாரு. இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாலை உள்ள ஒழிச்சு வச்சு ரேவதிக்கே தெரியாத கல்யாணம் பண்ண பார்த்தாங்க, அதுவுமே நடக்கலை. ஸோ கார்த்தி எப்படியோ ஒன்று கெஸ் பண்ணிடுறாங்க. இப்போ சந்திரகலா சொல்லியிருக்காங்க, அவன் வேலைக்கு வரதுனால தான் கெஸ் பண்ணுறான், ஃபஸ்ட்டு வேலையோட நிப்பாட்டுறதுக்கு எதனா ஒரு முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.